இல்லைங்களா? அப்புறம் இந்த பக்கம் ஒரு தாள் இருக்குது முதல் துவக்கத்துல. அந்த தாள்ல பழைய ஏற்பாடுன்னு எழுதியிருக்குது. இந்த பழைய ஏற்பாடு என்று எழுதியிருக்கிற அந்த காகிதமும் இந்த புதிய ஏற்பாடு என்று எழுதியிருக்கிறது காகிதமும் கர்த்தருடைய ஆவியானவரால் எழுதப்பட்டதா? ஆவியானவரா அதை எழுதி வச்சிருக்காரு இல்ல. இது எழுதி வச்சது யாரு? மனிதர்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? இது வேதத்தினுடைய ஒரு பாகம் அல்ல. சரி, எதற்காக இது எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அது ஒரு காலக்குறிப்பு. என்ன காலக்குறிப்பு? இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாலே எழுதப்பட்டது. இந்த புதிய ஏற்பாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலே எழுதப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு பின்பு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னாலே இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி வேற ஒருவராலும் உண்டாகவில்லை. அப்படியானால் கிறிஸ்துவர்களாகி நமக்கு தெரிய வேண்டிய ஒரு பெரிய காரியம், இன்றைக்கு மறந்து போன காரியம், இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் தான் இந்த அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின தெய்வம். இந்த ஆதியாகமத்திலே ஆண்டவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லுகிறதே, அது யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை குறித்து இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அப்படியானால் ஆதியாகமம் யாரால் எழுதப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் எழுதப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாலே பின்னாலே என்று எப்படி நாம் கணக்கு போடுகிறோம்? அப்ப ஆண்டவர் கன்னியம்மாள் வயிற்றிலே பிறந்த போதுதான் பிறந்தாரா? அதற்கு முன்னாலே அவர் இல்லையா? இவைகள் எல்லாவற்றையும் நாம் விசேஷமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாலே பின்னாலே என்பது ஒரு அபத்தம். என்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு முன்னும் இல்லை, பின்னும் கிடையாது. அப்பொழுது முன்னாலே எழுதினது பின்னாலே எழுதினது என்றால் என்ன அர்த்தம்? இது மனுஷர்களாகிய நாம் தப்பு கணக்கு போட்டு அறியாமையினாலே இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ஒரு அட்டையை வச்சுட்டு இருக்கிற ஒரு காகிதத்தை வச்சுட்டு இன்னைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்திலேயே பெரிய குழப்பம். இந்த வேதத்துல அப்படி இல்லை. வேத புத்தகம் ஆதி ஆகமத்தில இருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் ஒரே வேதம் 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 தான். இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜீவியத்துல தன் பிரசங்கம் பண்ணும் போது நூற்றுக்கணக்கான கொட்டேஷன் இந்த பழைய ஏற்பாட்டில இருந்து சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் ஒன்று. ஆகவே இது முழுவதுமாக ஒரே புத்தகம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இது இடையில ரெண்டாக பிரித்தது நாம் பிரித்தோம். அது எப்படி பிரித்தோம்? கிறிஸ்துவுக்கு முன்னாலே கிறிஸ்துக்கு பின்னாடி என்று. அது சரியான பிரிவு அல்ல. நாம் அதை தப்பிதமாக பிரித்து விட்டோம் என்று நமக்கு தெரியுது. சரி, இப்போ இந்த வேத புத்தகத்தை பார்த்து பழைய ஏற்பாடு வேண்டாம். இயேசு கிறிஸ்து எந்த புத்தகத்தை வாசித்தார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்த போது எந்த புத்தகத்தை வாசித்தார்? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? சொல்லுங்க. சரி, எந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணும்படி சொன்னார், வாசிக்கும்படி சொன்னார்? வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். எந்த புத்தகத்தை சொன்னாரு? புதிய ஏற்பாட்டையா பழைய ஏற்பாட்டையா? அப்ப புதிய ஏற்பாடு கிடையாது, பழைய ஏற்பாட்டை தான். அப்ப தீர்க்கதரிசிகள் எந்த புத்தகத்தை படித்தார்கள்? அப்போஸ்தலர்கள் எந்த புத்தகத்தை படித்தாங்க? அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் வேதத்தை படிங்க படிங்கன்னு சொன்னபோது எந்த வேதத்தை படிக்க சொன்னாங்க? புதிய ஏற்பாட்டையா பழைய ஏற்பாட்டையா? அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் படித்த புத்தகம் பழைய ஏற்பாடு தான். புதிய ஏற்பாட்டை அவங்க படிக்கல. புரியுதுங்களா? அப்படியானால் அந்த வேத புத்தகத்தை வாசியுங்கள், அந்த வேத புத்தகத்தை படிங்க, அந்த வேத புத்தகத்தை படி நடங்க என்று அவங்க சொல்லும் போதெல்லாம் எந்த வேத புத்தகத்தை பற்றி பேசினார்கள்? பழைய ஏற்பாட்டை தான் பற்றி பேசினாங்க. உங்களுக்கு விளங்குதுங்களா? அப்படியானால் இந்த பழைய ஏற்பாடு இன்றைக்கு இல்லைன்னு சொன்னா அப்போ அது எப்படி? இவைகளை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த பழைய ஏற்பாடு இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. பழைய ஏற்பாடு இல்லைன்னா புதிய ஏற்பாட்டை நம்ம புரிந்து கொள்ள முடியுமா? புதிய ஏற்பாட்டினுடைய புத்தகங்களை நாம் அறிந்து கொள்ள முடியுமா? உதாரணமாக பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. முதல் வசனமே ஆபிரகாம் தாவீது. இந்த ஆபிரகாம் தாவீது என்பவர்கள் யார்? இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்குதா? ஆபிரகாமை பற்றி தாவீதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கதான் போகணும்? பழைய ஏற்பாட்டுக்கு தான் போகணும். அப்ப பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாட்டுக்கு விளக்கம் எங்க இருக்கு? அந்த பழைய ஏற்பாட்டு இல்லாமல் நீங்க புதிய ஏற்பாட்டை வாசித்து பாருங்க. ஏதாவது புரிகிறதா? உங்களால் அறிந்து கொள்ள முடிகிறதா என்று பாருங்க. ஆகவே நாம் ஒன்றும் அறிந்து கொள்ள முடியாது என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நன்றாக கவனியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கன்னி மரியிடத்திலே பிறந்தார். அவர் ஒரு தெய்வம் என்பதை நீங்கள் எப்படி நிரூபிக்க முடியும்? தெய்வம் என்பதை எப்படி நிரூபிக்க முடியும்? அற்புதங்களை செய்தார் என்று சொல்லவும் அதனால தெய்வமா? மற்ற மார்க்கங்களில் இருந்த தலைவர்கள் அற்புதங்கள் செய்யலையா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
மற்ற மார்க்கத்தின் வேத புத்தகங்களை நீங்கள் வாசி பார்ப்பீர்களானால் அந்த மற்ற மார்க்கத்தின் தலைவர்கள் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். நம்முடைய தமிழ் காவியத்திலே திருஞான சம்பந்தர் என்று ஒருவர் இருந்தார். அவர் பூம்பாவை என்ற ஒரு பெண்ணை, செத்து போன பெண்ணை உயிரோடு எழுப்பினார் என்று காவியம் இருக்கிறது தமிழ்நாட்டில். உண்மையே போய் அதை பற்றி தெரியாது. ஆனால் நாம் ஆண்டவர் உயிரோடு எழும்பும் போது மற்ற மார்க்கத்திலேயும் உயிரோடு எழும்பினார்கள் இருக்கு. பாபிலோன் மார்க்கத்திலே அப்படி இருக்கிறது. எல்லா மார்க்கங்களிலும் உயிரோடு எழும்புதல், அற்புதங்களை செய்தல், அடையாளங்களை செய்தல் எல்லாம் இருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவானவர் தெய்வம் என்பதற்கு அற்புதங்களும் அடையாளங்களும் தான் சாட்சியா? இல்ல. இந்த பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல ஏறக்குறைய 300க்கு அதிகமான வசனங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் எங்கே வருவார், அவர் எப்பொழுது வருவார், அவர் என்ன செய்வார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பார், எத்தனை வருஷம் கழித்து அவர் இறந்து போவார், திட்டவட்டமாக 300க்கு அதிகமான தீர்க்கதரிசனங்கள் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே இருக்கின்றன. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த தீர்க்கதரிசனங்களை வைத்துத்தான் ஆண்டவர் தெய்வமானவர், அவர் தெய்வ பிரவி என்பதை நான் நிரூபிக்க முடியும். பழைய ஏற்பாடு இல்லாவிட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தெய்வம் என்று நாம் நிரூபிக்க முடியாது. அதை நீங்கள் நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப பழைய ஏற்பாடு இல்லாவிட்டால் அது நடக்காது என்பதை குறித்து நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இங்கே பழைய ஏற்பாடு என்ற புத்தகம் இந்த உலகத்தினுடைய சரித்திரத்தை நமக்கு சொல்கிறது. நாம் எங்கே இருந்து வந்தோம், எப்படி உலகம் உற்பத்தியாச்சு, கடவுள் எப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறது, சரித்திரங்கள் எல்லாம் அது சொல்லுகிறது. அந்த பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் கடவுள் உலகத்தை உண்டாக்கினார் என்பது அடிபட்டு போகிறது, கடவுள் நம்மை நடத்தினார் என்ற காரியங்கள் அடிபட்டு போகிறது, இந்த உலகத்தினுடைய உற்பத்தியும் மற்ற காரியங்களும் அடிபட்டு போகிறது. புரியுதுங்களா? அப்போ நாம புறங்களிலிருந்து வந்தோம் என்ற கொள்கைதான் மேலோங்கி நிற்கும். சிருஷ்டிகர்த்தா என்பது இந்த பழைய ஏற்பாட்டில் தான் நாம் பார்க்கிறோம். இந்த பழைய ஏற்பாடு இல்லாவிட்டால் ஆண்டவர் இது இறைவனுடைய புத்தகம் என்பதற்கு நமக்கு எந்த விதமான வழியும் அங்கே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கை, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை, அநேக ராஜாக்களுடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது அரசன் மாதிரி. இந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒரு பாடம், நமக்கு ஒரு சாட்சி. அப்படியானால் அந்த சங்கீதத்தை நாம் பாடி ஆண்டவரை தொழுதும் போது அது எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த சாட்சி பழைய ஏற்பாடு வேண்டாம் என்றால் இந்த விசேஷமான சாட்சி நமக்கு கிடையாது. அந்த தீர்க்கதரிசிகள், அந்த முற்பிதாக்கள், இவருடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ பாடங்கள் இருக்கிறது. நமக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது, நமக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதெல்லாம் அடிபட்டு போய்விடும். புதிய ஏற்பாட்டிலே நாம் மாத்திரம் எடுத்துக்கொண்டால் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த அனுபவ சாட்சி, அந்த அனுபவத்தை பார்த்து நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பது, ஆண்டவரை குறித்து பாடுவது, ஆண்டவரை நாம் துதிப்பது, இவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். உதாரணமாக 23ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 23ஆம் சங்கீதம் எத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. சாகும் தருவாயில மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்ன நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, செங்கடலை ஆண்டவர் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்ட தெய்வம் நம்முடைய இக்கட்டிலும் நம்முடைய துன்பங்களிலும் துயரங்களின் மத்தியிலும் நமக்கு ஒரு வழியை திறப்பார். இஸ்ரவேலை 40 வருஷ காலமாக போஷித்து அங்கே வனாந்தரத்தில் வழி நடத்தின தெய்வம் நம்முடைய ஒரு சிறு குடும்பத்தை இந்த உலகத்தில் வழி நடத்த மாட்டாரா? எத்தனை விசேஷமான இன்ஸ்பிரேஷன்ஸ் நமக்கு அங்கே இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை வரலாறு அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே வேண்டாமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை சாத்தானிடத்திலிருந்து வந்திருக்கிறதே ஒழிய இது தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சாத்தானுக்கு என்ன, இந்த பழைய ஏற்பாட்டை எடுத்து விட்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பது இல்லாமல் போய்விடும். அப்பொழுது எல்லாரும் தன்னை வணங்குவார்கள். இந்த பழைய ஏற்பாட்டை எடுத்து விட்டால் தேவன் யார் என்பது தெரியாமல் போய்விடும். இந்த பழைய ஏற்பாட்டை எடுத்து விட்டால் இந்த மாதிரியான பெரியோர்களுடைய வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றுமே இருக்காது. அங்க இருக்கிற வேதத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான ஞானம் எல்லாம் எங்கே இருக்கிறது? சங்கீதத்துல, நீதிமொழிகள்ல, அங்கு பிரசங்கியில, அந்த ஞானம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த பழைய ஏற்பாட்டை எடுத்து விட்டால் இன்னொரு காரியம் இருக்கிறது. பிசாசை பற்றி அறிவு நமக்கு இல்லாமல் போய்விடும்.
இந்த பழைய ஏட்டு புத்தகம் தானே பிசாசு யார், அவன் எங்கிருந்து வந்தான், எப்படி வந்தான் என்பதை சொல்லுகிறது திட்டவட்டமாக. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டை எடுத்து விட்டால் பிசாசானவனை பற்றிய அறிவு நமக்கு இருக்காது. உங்களுக்கு புரியுதுங்களா? அதனாலதான் பிசாசு என்ன சொல்றான், அந்த பழைய ஏற்பாடு நமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது பற்றி நாம் வெகு ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதியாகமத்தில இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவருடைய புத்தகம். அந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவராலே நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவராலே ஆவியினால் ஏவப்பட்டு பேசினது. அப்படிதான் நாம் நினைக்கிறோமே ஒழிய இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்ற பிரச்சனைகள் இந்த வேத புத்தகத்திலே கிடையாது. இன்றைக்கு அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு பழைய ஏற்பாடே நமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற அப்படி சொல்லிவிட்டால் அது நிச்சயமாகவே அந்த மாதிரியான உபதேசங்கள் நம்மை கடவுளத்திலிருந்து பிரித்து நம்மை பாவப்படுகொலிலே அழித்து விடும் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட உபதேசங்களிலே நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் அங்கு உங்களுக்கு முன்பாக வைக்கிறது என்னவென்றால், வேதத்தை எப்படி படிப்பது. வேதத்தை படிப்பதிலே 5 முறைகள் இருக்கின்றன. நான் அதை சீக்கிரமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக அந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். அந்த வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த திருமறையில ஒரு 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 ஒழுங்கு இருக்கிறது. ஒரு நாளைக்கு 3 அதிகாரங்களை நீங்கள் படியுங்கள். ஓய்வு நாள் தோறும் 5 அதிகாரங்களை படியுங்கள். ஒரு நாளைக்கு 3 அதிகாரம், ஓய்வு நாள் தோறும் 5 அதிகாரங்களை படித்தால் இந்த வேத புத்தகத்தை ஒரு வருஷத்துல ஒரு தடவை முடித்து விடலாம். ஒவ்வொரு வருஷமும் குறைந்தது ஒரு தடவையாவது வேதத்தை நீங்கள் படியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, முடித்து விடலாம். ஆகவே வேத வசனத்தை வாசிங்க. ஒருவர் சொன்னார், இந்த வேத வசனத்தை சும்மா வாசிட்டு இருந்த என்ன பிரயோஜனம்? ஒரு செம்படவன் கடல்ல கொண்டு போய் வலையை போட்டு போட்டு எடுக்கிறான், ஒரு மீனும் வரல. போட்டு போட்டு எடுப்பதில் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்னா இந்த வலை சுத்தமாகுது. அதே போல வேத வசனத்தை படித்துக் கொண்டே இருப்போமானால் நமக்கு அநேக காரியங்கள் தெரியாவிட்டாலும் நம்முடைய மனதிலே சுத்தம் ஏற்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அதை வாசிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும். அப்புறம் தமிழ்ல வாசியுங்கள், வேத புத்தகத்தை வாசியுங்கள். அது இங்கிலீஷ்லே ஸ்டடி என்று போடப்பட்டிருக்கிறது. படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த ஸ்டடி என்றால் என்ன ஸ்டடி? கம்பேரிட்டிவ் ஸ்டடி, ஒத்து படிக்கிறது. ரெண்டாவது காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி, ஆராய்ந்து படிக்கிறது, ஆழமாக படிக்கிறது. அப்புறம் டாபிக்கல் ஸ்டடி, பொருளை எடுத்துக்கொண்டு உதாரணமாக அன்பு அன்பு என்பதை பற்றி வேதம் முழுவதும் என்ன சொல்கிறது, டாபிக்கல் ஸ்டடி, அந்த மாதிரி படிக்கிறது. அப்புறம் வசனத்தின்படி படிக்கிறது, வேர்ட் ஸ்டடி, வசனமாக எடுத்துக்கொண்டு படிக்கிறது. சாப்டர் ஸ்டடி, ஒவ்வொரு அதிகாரமாக எடுத்துக்கொண்டு படிக்கிறது. புக் ஸ்டடி, ஒவ்வொரு புத்தகமாக எடுத்துக்கொண்டு படிக்கிறது. இப்படி அந்த ஸ்டடிங்கிறதுல நிறைய காரியங்கள் இருக்கின்றன. சாதாரணமாக படிக்க வேண்டும், அப்புறம் சற்று ஆழமாக அதை வாசிக்க வேண்டும். இது 2வது முறை. 3வது முறை என்னவென்றால், வேதத்தை ஆராய்ந்து பார். யோவான் 5:39. ஆராய்ச்சி செய்யணும். என்ன ஆராய்ச்சி? உதாரணமாக பிசாசு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிசாசை பற்றி மோசே என்ன சொல்கிறார், ஆபிரகாம் என்ன சொல்கிறார், எரேமியா என்ன சொல்கிறார், ஏசாயா என்ன சொல்கிறார், இந்த வேதம் முழுவதும் அந்த பிசாசை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதான் ஆராய்ச்சி. புரியுதுங்களா? இந்த ஆராய்ச்சி மனப்பான்மை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இருக்கணும். ஏதோ படித்தோம் என்று அல்ல, ஆராய்ச்சியோட நாம் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே அதிலே. அப்படியானால் நமக்கு நித்திய ஜீவன் எப்பொழுது வரும்? வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் போது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. யோவான் 5:39. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்ற ஆண்டவர். அப்படியானால் இந்த வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதற்கென்று கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். சாப்பாடு செய்வதற்கு எவ்வளவு டைம் எடுக்கிறோம், சாப்பிடுவதற்கு எவ்வளவு டைம் எடுக்கிறோம். ஆனால் சாப்பாட்டுக்கு நேரம் இருக்கிறது, செய்யறதுக்கு இட்லி சுடுறதுக்கு நேரம் இருக்குது, சட்னி அரைக்கிறதுக்கு நேரம் இருக்குது, தேங்காய் சட்னி, அப்புறம் மசாலா சட்னி, அப்புறம் அதுல வேற ஏதாவது சட்னி, இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைத்து கிரைத்து அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. சரி, உடுப்பதற்கு நேரம் இருக்குது, டை கட்டுறதுக்கு நேரம் இருக்குது, ஷூ போடுறதுக்கு நேரம் இருக்குது, கொண்டை போடுறதுக்கு நேரம் இருக்குது, பவுடர் போடுறதுக்கு நேரம் இருக்குது. பைபிள் வாசிக்கிறதுக்கு மாத்திரம் நேரம் கிடையாது.